கோமடி சொல்லு. வேற சும்மா இருக்கிறியா? என்ன சாப்பிட்ட? நான் சாப்பிட்டேன். வேற சொல்லு. இல்ல கம் கம் இல்ல சிட் டவுன். இஞ்சால இருக்கடே. நோ நோ அது செட்டில இருக்கணும். இதுல இருங்கோ. அது என்ன சும்மா இருக்கலாம். இல்ல இல்ல அது புது செட்டி அதுல இருக்கல. அதுங்க புது செட்டி வந்து பவருக்கு வச்சிருக்கிறீங்க. அதுல வந்து தூசு பிடிச்சிடும். பேக்க கொண்டுறவங்க நீங்க தேவியல் நினைக்கும். ஐயோ இது இந்த பேக்கையோ கொண்டு திரிகிறீங்க. இது இப்ப நல்ல நெக்கு அல்தாஸ் ரீபுக் பூல் மார்க் எல்லாம் இருக்கீங்க. நீங்க இந்த இது என்னன்னா இந்த டெலிபோன் என்ன சுடலேக்க போற டெலிபோன் இது. இத பாவிக்கிறீங்க. இப்ப என்ன சீஸ் எல்லாம் வந்திருக்கு. சீஸ் வந்திருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு யோசிச்சு பாக்குறோம். செட்டி வண்டி செட்டியில இருக்கிறாது. பவருக்கு வண்டி வச்சு கிடக்கு. விளையாட்டு கட்டிகள் எல்லாம் ஐபோனும் ஐபேட்டும் இவ்வளவு விளையாட்டுகளா கிடக்கு. காலம் மாறி போச்சு. ஊர்ல இருந்ததை யோசிச்சு பாக்குறோம். புளியம்பளம் பொறுக்கி திரிஞ்ச ஆக்கள், முக்கால வழிய வழிய திரிஞ்சதுகள் எல்லாம் இப்ப வந்து ஐபேட்டும் ஐபோனும் கிடந்த தலைமையர்களையும் கிடக்கு. நான் சொல்றது விளங்குது உங்களுக்கு. என்னங்க சொல்றீங்க? நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு அங்க இவ்வளவு நேரமா நான் பெருமட்டும் கேட்கொண்டாதுல இருந்தபடியா ஒண்ணுமே விளங்கியல். நான் பெருமட்டும் வெடி புடியாண்டு காய்ச்சியல் எங்களை கண்ட உடனே கம்மன்றீர்கள், இருமலன்றீர்கள், எத்தனை விளையாட்டுகள் விளையாடுறீர்கள். வெளிநாட்டுக்கு வந்து எல்லாமே மாறி. எனக்கு ஒரு கோல் ஒன்று வருது. கொஞ்சம் நேரம் பொருங்க. கதை விளங்கியல. ஹலோ பேபி, காலேஜ் முடிஞ்சதா உங்களுக்கு? இதுல விளங்கியா? நான் கால் பண்றேன். மற்ற கால் எடுக்கிறேன். ஹலோ விளங்குதா பேபி? இப்ப சரி. உங்களுக்கு என்ன சாப்பாடு விருப்பம்? நான் இது மெட்ரோடாஸ் சாப்பாடு வண்டி வைக்கட்டா? இல்ல விருப்பம் இல்லையா? அப்ப கேப்சி அதுவும் விருப்பம் இல்லையா அம்மாக்கு? வேற குட்டி என்ன வேண்டது? அவன் பிசா வேண்டா? எத்தனை மணிக்கு வருவீங்க? செல்லம் எத்தனை மணிக்கு வருவீங்க சொன்னாங்கம்மா? ஃப்ரெண்ட் விட்டு நிப்பீங்களா? இதுக்கு குயிக்கா வந்துடுமா? சரிம்மா, மம்மி பாத்துட்டு இருப்பேன். என் பேபியோட மம்மி மம்மி தான். அப்ப உங்களுக்கு அம்மி தெரியுமே? அம்மியா? அம்மி, கடகம், பெட்டி, சுலாகு தெரியுமா உங்களுக்கு? சுலகண்டான அந்த ஒரு தட்டு மாரி இருக்கும். கடவுளே கடவுளே, மம்மி என்று சொல்றதுக்கு எனக்கு உங்களுக்கு இந்த அம்மிய தூக்கி உங்களோட தலையில போட்டான்னு உண்மையா மறந்துதான் போனீங்களோ? அம்மி என்ற தலையில தூக்கி போடுறா இந்த சம்பவ தலையில தூக்கி வைக்கிறதுக்கு. கடவுளே கடவுளே, வெளிநாட்டுக்கு வந்து இப்படி எல்லாம் மாறி போச்சு. உள்ள முதல் என்ன தெரியுதே உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுதே முதல் நீங்க இப்படி வந்தா என்னன்னா சொல்றதுக்கு வேலை செய்துட்டு நான் கேட்கறேன். புறணைக்காதீங்க. உங்களோட பிள்ளையோட கதைச்ச நீங்கள் மெக்டோனாஸ் என்றீர்கள், பிசா என்றீர்கள், கேஎஃப்சி என்றீர்கள், வீட்டுல சமைக்கிறீங்களோ? ஐயோ, வீடு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அழகா வச்சிருக்கோம். சமைக்க அந்த எண்ணெய் புகைகள், மனங்கள், இதுகள் எல்லாம் என்னன்னு சொல்றது எனக்கு என்ன தெரியாது. அப்ப நீங்க தமிழ் சாப்பாடு சாப்பிடுற சோறு தெரியும்? தமிழ் சாப்பாடா? அப்படி கேட்டா என்னது? ஐயோ கடவுளே, எங்கட தோட்டத்துக்கு கீரி வாங்கி கொண்ட மதிச்சது கடாப்பா. பொக்குவா கீரியோ? அது என்ன புது கீரியா? நான் கதைக்கிறேன், நீங்கள் ஏதோ கிண்டி கொண்டிருக்கிறீர்கள். என்ன பூனைக்குட்டி அனுப்புறீர்கள்? அனுப்புறீர்கள்? யாருடைய கதைக்கிறீர்கள்? உதாரணம் எத்தனை பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனை தான்? ஒரு பிரச்சனை வராது. கதைக்கிற கதையா பாட்டா ஊர்ல கியோ மாய ஒன்று தெரிஞ்சவர்கள். உங்களுக்கு ஒரு டீஷர்ட் ஒன்றும் இல்லை. டீஷர்ட் எனக்கு உங்களை இணைக்க ஒரு இதா கிடக்கும். உங்களோட பிள்ளைகள் வந்து தமிழ் கதைக்குமோ? வடிவா புக்குவா தமிழ்? புக்குவா தமிழ்? தமிழ் புக்குவாவா போச்சு. என்ன செய்ய? நாட்டுல இருக்கோம், லண்டன்ல இருக்கோம், இங்கிலீஷ் பிரெஞ்சு சவா நெஷனாலிட்டியா? அப்ப நெஷனாலிட்டி நீங்க நெஷனாலிட்டி கம்மி நாட்டியான்னு சொல்லுங்க. நீங்க கம்மி நாட்டியான்னு
நீங்க அது தேவையில்லை, நீங்க தேவையில்லை ஸ்ரீலங்காலேயே இருந்திருக்கலாம். தங்கச்சி நான் சொல்றத கேளுங்கோ. நான் ஒரு இடத்த போனேன். அங்க போவா அந்த பிள்ளைக்கு தாயப்பன் சொல்லிக்கணும். என்ற பிள்ளைக்கு பிரெஞ்சு தெரியும், டொச்சு தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஒரு 4-5 பாஷை தெரியும். அப்ப நான் கேட்டேன், அது சரி உங்களுக்கு தமிழ் தெரியுமோ அந்த பிள்ளைக்கு? கேட்க இல்ல அது தமிழ் தாய்மொழி தாய்க்குத்தான் தெரியுமா. எங்களோட தாய்மொழிய மறந்து போட்டு நீங்கள் மம்மி என்றியல் அம்மி என்றியல். இன்னும் ஒரு கதை சொல்லட்டே. என்ன குரான்றியல் போட்டு முடல் கிடக்குறதே 4 மைல் தான். அதுக்குள்ள முடல் அதே மைன் பண்றீங்க எங்களுக்கு. அது சரி அது சரி. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இப்படித்தான் ஒருத்தர் வெளிநாட்டுல ஒரு 15 வருஷம் இருந்துட்டு வந்தவர். அங்க இருந்து வடிவா தமிழ் கதைத்தவர். இங்க வந்து நின்று கொண்டு அங்க அந்த பேத்தியார் கிழவி ஆசையா கூப்பிட்டு ஆசையா இங்க வாடி என்ற பேரை கொண்டு வாண்டு அவர் இங்கிலீஷ் தான் கதைக்கிறேன். இங்கிலீஷ் உங்களை போல ஆக்கள் தான் அதை இங்கிலீஷ் தான் கதைக்கணும். இங்கிலீஷ்ல கதைச்சால் அந்த பேத்தி ஐயோ என்ற பிள்ளைக்கு தமிழ் தெரியாம போச்சு, கட்டி பிடிச்சு கொஞ்சம் என்ற ராசாண்டா அவன் தமிழ்லயே கதைக்கிறான். அப்போ ஒரு நாள் அந்த பக்கத்து வீட்டுக்கு 2-3 நாள் போட்டு வந்த இந்த கிழவின்ற வீட்டை புற ஊருக்கா போக அவன் வீட்டு நியாய அறுத்து போடும். அந்த கிழவின்ற நியாய அறுத்து போட்டு கலை கத்துவாங்க. ஆச்சி நியாய எப்படி இதற்கு கலைச்சிருக்கு. இதற்கு கலைக்கத்தான் இவர் பின்ன ஆச்சி நியாய எப்படின்னு கொண்டு அந்த நேதான் இந்த நாய்க்கு தமிழை கொண்டு வந்திருக்கு. அது மாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்திருந்து கொண்டு சொல்லி அது மம்மி டாடி என்ன பெயிண்ட் அடிக்கிறீங்க உங்களுக்கு சிவர். அதாவது உங்களை சொண்டு கடிச்சது காணும் ஒரு வீட்டுக்கு சிவருக்கு பெயிண்ட் அடிக்கும். உங்களுக்கு தெரியாதா? இது என்ன தெரியுறேன் முதல் நீங்கள் என்ன தேண்டான் அடிங்கோ பிள்ளைகள். மாக்கோ செப்போரா கீரை திண்டர்கள் எல்லாம் செப்போரா கொப்போரா. என்னடா உலகம் இது? என்னடா உலகம்? தங்கச்சி நீங்க யோசிச்சு பாருங்க. வெளிநாடுதான் தங்கச்சி. எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கு. என்ன உங்களுக்கு தெரிந்தானே உங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். நான் தரவே அரியண்ட மாதிரி பாக்குறீங்க. என்ன வீடு வாயில சமைச்சு இவ்வளவு நேரம் ஒரு தண்ணி வண்ணி ஊடி இந்த பேக்கோட வீட்டு வாசல் மரியாதை. இந்த பேக்கோட வர்றது மரியாதை. 2 குழந்தைக்காங்க என்ன வேலை செய்யறீங்க? அங்க என்ன செய்யறீங்க? மேச மட்டும்தான். ஏன் கழுவை நீங்கள் அந்த வழி போட்டு இங்க பவர் எடுத்துரு. என்ன தங்கச்சி யோசிச்சு பாருங்க. உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் வீடு நான். அங்க நீங்கள் எப்படி இருந்தீங்க நான் யோசிச்சு பாக்குறேன். இங்க வந்துட்டு நீங்கள் இப்படி மாறக்கூடாது தங்கச்சி. எங்கட தமிழ நாங்களே அழிக்கிறோம். அப்படி நான் சொல்றேன். அந்த அவருக்கு அப்படி தமிழை கொண்டதோ அது மாதிரி உங்களுக்கு மேல கடிச்சாதான் உங்களுக்கு தமிழ் வழியா வரும். கண்ட மம்மி போட்டு பாருங்க வச்சா நல்லா சொல்லுங்க. அம்மா நீங்கள் எப்படியும் அளவுபடுத்துங்க, எப்படியும் செய்யுங்க. ஆனா எங்கட தமிழை கொலை செய்யாதீங்க. அதுக்கு ஒரு பண்பாடு இருக்கு, அதுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு எங்களுக்கு. அப்போது நான் விளக்கு முதல் சொல்லடி எப்படி அடி என்றெல்லாம் கதைச்ச நீங்கள் என்ன கண்ட உடனே பவர் காட்டுறீங்க. என்னம்மா இது ஃப்ரெண்டு ஹலோ வாங்க கம் பண்றீர்கள். எனக்கு என்ன கம்மல் என்ன உங்களுக்கு தெரிந்தானே தம்பி வாடா அண்ணன் அப்படித்தான் இருவி உங்களுக்கு இருக்கு போல இருக்கு. அதான் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. கடவுளே அம்மன்னு சொன்னா இருங்க இங்கிலீஷ் சொல்லு உங்களுக்கு தெரியாதா? எப்படி வாங்கோ இருங்கோன்னு சொன்னா அது பழைய காலத்து எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அது அறிவுக்கு. எல்லா மொழியும் கற்றிருக்க வேண்டும். அது படிப்புக்கு வேலைக்கு. ஆனா எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் மறக்க கூடாது. எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் மறக்க கூடாது. நாங்கள் தான் தமிழை அடிக்கிறோம், வேற யாருமே இல்ல. பெரிய அந்தரமா கிடக்கு காலமோடி இது கடிச்ச பெயிண்ட் கடிச்ச காணும் வீட்டுல சமைச்சிருக்கலாம். தரைக்கு வந்தாலும் இவ்வளவு ஒரு தேத்தனி இருந்தீங்க. தேத்தனியோட உங்களை குஜிக்க போ பஞ்சேன். கோலா குடிக்க போறீங்களா? ஜூஸ் குடிக்க போறீங்களா? கோலா குடிக்க ஒரு தேத்தண்ணி தருவா மண்டியில் ஒரு பிளேண்டி கஷ்டம். தண்ணி குடிக்க அந்த வக்கீல் குடிக்க வேருக்கு உடம்பு. கடவுளே பாவம். உங்களுடைய அம்மா அப்பாவை போய் பாத்துனீங்களே, உங்களுடைய அம்மா அப்பாவோட கதைக்கிறீங்களே. இப்பயும் நான் பேசுறேன். அதெல்லாம் செய்யறேன். மம்மியும் தான் கதைக்கிறீங்களா? மம்மி
மம்மி தான். மம்மி தான். அம்மாக்கு இப்ப விளங்கிட்டு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அம்மாக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் போறேன் ஊருக்கு, அங்க போய் அங்க எங்கேயாவது அம்மி எடுத்து உங்களுடைய அம்மாக்கும் போட்டு உங்களோட வீட்டுக்காருக்கும் தூக்கி போடுறேன். எனக்கு இது சிரிப்பா இருக்கு. அம்மாக்கு போட போறீங்களா நீங்க? மம்மி அம்மா போட்டுருவோம். சரி புள்ள, என்னன்னு கேட்டா நீங்களா திருந்து மட்டும் திருத்தேரா, நீங்களா பெற்ற புள்ளிகளுக்கு அம்மான்னு சொல்லிக்கணும். நான் ஒன்றுதான் உங்களுக்கு சொல்லணும். தமிழை மறப்போமா, தாய்மொழியை மறப்போமா, மம்மிடடியை குழந்தைகள் பேச காரணம் தெரியவில்லை, எங்கள் தமிழை மறப்போமா, தாய்மொழியை மறப்போமா. எத்தனை மொழிகள் படித்தாலும் தாய்மொழி போல் வந்திடுமா, ஊரின் அப்பு ஆட்சி என்று அழைக்கும் இன்பம் வந்திடுமா, எங்கள் தமிழை மறப்போமா, தாய்மொழியை மறப்போமா. காலம் மாறி போச்சுதடா, எங்கள் சந்ததி என்னாகும், இதை அறிந்தே வாழ்ந்தால் எங்கள் இனமே தமிழை காக்குமடா, எங்கள் தமிழை மறப்போமா, தாய்மொழியை மறப்போமா. பணமும் பதவியும் வந்தாலும், பணமும் வசதியும் வந்தாலும் எங்கள் பண்பாட்டை மறப்போமா, இந்த வேஷம் போடும் பழக்கத்தை மாற்றி உண்மையாய் நடந்து விடு, எங்கள் தமிழை மறப்போமா, தாய்மொழியை மறப்போமா. மம்மிடடியாய் குழந்தைகள் பேச காரணம் தெரியவில்லை, எங்கள் தமிழை மறப்போமா, தாய்மொழியை மறப்போமா.